நிறைய பேருக்கு நிறைய மாணவர்கள் எஜுகேஷன் கவுன்சிலிங்கில் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வித்தான், சார் நல்லா தான் படிக்கிறேன், ஞாபகத்தில் நிற்கிதில்லைன்னு சொல்லி. ஏங்கதா நிறைய மாணவர்கள் சொல்கிற ஒரு விடயம், படித்து கொண்டு போகிறேன் சார், எக்ஸாம் போனால் மறக்குதுன்னு சொல்லி. இதுக்கு ஒரு மெத்தடோடு நான் சொல்லித்தரேன். மேலே நான் போகக்கூடிய ப்ரோக்ராம்லேயும் சரி, என்னுடைய எஜுகேஷன் கவுன்சிலிங்காக வேண்டிய என்னை அப்பாயின்மெண்ட் எடுத்து சந்திக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த அட்வைஸை ஃபாலோ கொடுத்துருக்கிறேன், உங்களுக்கும் சொல்லித்தரேன். ஆகவே நீங்கள் ஒரு ஒன்று வாசிக்கிறீங்கன்னு சொன்னால் 143 ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. 143 1 4 3 இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. 143 என்னன்னு சொன்னால், நீங்கள் முதலாவது ஒரு நோட்ஸு புக்கு கேள்வி விடைய ஒன்று வாசிக்கிறேன்னு சொல்லுங்களே. இன்றைக்கு நீங்கள் வாசிக்கிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நார்மலாக அதை வாசிச்சுட்டு சரியாக அதே நோட்ஸை நாலாவது நாள் திருப்பி வாசிங்க. வேணதான் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களே, திங்கக்கிழமை மண்டே திங்கக்கிழமை ஒரு நோட்ஸை வாசிக்கிறீங்க, படிக்கிறீங்க. நார்மலாக பாருங்கள். பாடமாக்கணும்னு வாசிக்க வேணும், பாடமாக்கணும் வாசிக்க நார்மலாக வாசிங்க. சரியா? திருப்பி நீங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வெள்ளிக்கிழமை திருப்பி அதே நீங்கள் திங்கட்கிழமை எந்த நோட்ஸை வாசிச்சிங்களோ அதே நோட்ஸை திருப்பி இன்னும் கொஞ்சம் டீப்பாக ரீட் பண்ணுங்க. சில விஷயங்கள் ஷார்ட் நோட்டை எடுத்துக்கொள்ளுங்க, சில முக்கியமான பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணுங்க. திருப்பி அதே நோட்ஸை அந்த ஹைலைட் பண்ணது ஷார்ட் நோட் எடுத்து எல்லாத்தையுமே திருப்பி அண்டையிலிருந்து அந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து 3வது நாள் சனி ஞாயிறு திங்கள் திருப்பி அதை வாசிங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு பாடத்துக்கும் செஞ்சீங்கடா 143 செஞ்சீங்கடா காலத்துக்கும் மறக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. 143 மெத்தடு. முதலாவது நாள் நார்மலாக வாசிங்க, 4வது நாள் அதில் ஷார்ட் நோட் ஹைலைட் எல்லாம் பண்ணுங்க. திருப்பி 3வது நாள் நீங்கள் ஹைலைட் பண்ணது ஷார்ட் நோட் பண்ணது எல்லாத்தையும் திருப்பி படிங்க. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மாணவர்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாகும்.